இரக்கத்துக்கு முடிவில்லப்பா. உங்க இரக்கம் பெரியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நன்றி, நன்றி, நன்றி. ஆமென், ஹல்லேலூயா. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னால் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே, என்னால் சந்தோஷமே. தெரிந்து கொண்டார், தெரிந்து கொண்டார், மகனாக மகளாக. எல்லாரும் கையை தட்டி பாடுவோ. தெரிந்து கொண்டார், மகனாக மகளாக தெரிந்து கொண்டார். நான் இயேசுவின் பிள்ளை, பயமே என்னாலே. ஆமே, நான் இயேசுவின் பிள்ளை, என்னாலே சந்தோஷமே. கழுவப்பட்டு கழுவப்பட்டு இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்டு இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்டு. இயேசுவின் பிள்ளை, பயமே. நன்றியப்பா, சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னால் சமே. வென்று விட்டே, வென்று விட்டே எதிரியின் தடைகளை. ஆமென், வென்று விட்டே எதிரியின் தடைகளை வென்று விட்டே. நான் இயேசுவின் பிள்ளை, ஆமென், பயமே இல்லை, என்னாலே சமே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் நிரப்பப்பட்டே. ஆவியின் வல்லமையால் நிரப்பப்பட்டே, நிரப்பப்பட்டே. ஆவியின் வல்லமையால் நிரப்பப்பட்டே. நான் இயேசுவின் பிள்ளை, ஆமென், நாலு சந்தோஷம். எல்லாரும் சொல்லுவோம். நான் இயேசுவின் பிள்ளை, சந்தோஷமே. சுகமானே, இயேசுவின் காயங்களால் சுகமானே. அவன் சுகமானே, காயங்களால் சுகமானே. நான் இயேசுவின் பயமே இல்லை, என்னால் சந்தோஷம். நான் இயேசுவின் பிள்ளை, என்னால் சந்தோஷம். நான் நேசிக்கும் தேவன் இயேசு இன்று ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்று நாளை இன்று மாறாதவர். அவர் நேற்றும் இன்று நான் என்று மாறாதவர். நான் பாடி மகிழ்ந்துவே இயேசுவை. நான் பாடி எல்லாரும் அப்பா பார்த்து இயேசுவை திடுவே. என் ஜீவிய அவர் பாதத்தில் என் ஜீவிய
காலமெல்லாம் அவர் பாதத்தில் இருப்பே. கடலாம் துன்பத்தில் தவிக்கு வேலையில் பட வந்திடுவா. கடலாம் தவிக்கு வேலையில் பட வந்திடுவார். இருள்களிலே இயேசுவே ஒளி தரும். இருள்களிலே பகலன் இயேசுவே ஒளி தரும். நான் பாடி எல்லாரும் அப்பா பார்த்து இயேசுவை துதித்திடு. நான் பாடி மகிழ்ந்திடு. இயேசுவை திடுவே. ஜீவிய அலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர். ஜீவிய காலமல் அவர் பாதத்தில். பாவ நோயாலே வாடும் வேலையில் மருத்துவரா இடுவா. பாவ நோயா வாடும் நேரத்தில் மருத்துவரா இடுவா. மன்னாவை தந்திடுவா. மயங்கி வேலு தந்தியப்பா. மன்னாவை தந்திடுவா. நான் பாடி எல்லாரும் இயேசுவை பாடி இயேசுவை துதித்திடு. நான் பாடி மகிழ்ந்திடு. இயேசுவை துதித்திடு. என் ஜீவிய கால் அவர் பாதத்தில் அமர். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில். தூற்று மாந்தரி நடுவினிலே என்னை தேற்றிட வந்திடுவா. தூற்று மாந்தரி நடுவினில் தேற்றிட வந்திடுவா. கால் கலர ஊற்றுகோலாய் காத்திட வந்திடும். அமே கால் கலர ஊற்றுகோலாய் காத்திட வந்திடுவா. நான் பாடி இயேசுவை எல்லாரும் சொல்லி ஆராதிப்போ. நான் பாடி மகிழ்ந்திடும். இயேசுவை துதித்திடும். ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் இருப்பே. ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் இருப்பே. நேசர் என்னோடு துணையா ஜீவிக்க நான் இனி கலங்கே. நேசர் என்னோடு நான் இனி கலங்கிடலே. எந்தனுக்கு அளவர் உடல் உயிர் அவரே. எந்தனுக்கு அளவர் நான் உடல் உயிர்
ஏசப்பாவை எல்லாரும் துதித்து பாடி மகிழ்ந்திடும் இயேசுவை திடுவே என் ஜீவிய லவெல்லாம் அவர் பாதத்தில் இருப்பே என் ஜீவிய காலமெல்லாம் அவர் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடு இந்த லேசான உபத்திரம் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடு லேசான உபத்திரம் சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து ஆமே சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே அதி சீக்கிரம் நீங்கிவிடு இந்த அனுபவத்திரவு அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடு அவே கையை தட்டி ஆராதித்து சான உள்ளார்ந்த மனிதன் அழுக்கு நாள் பாடுகின்ற நேரம் இது உள்ளார்ந்த மனித நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது சோர்ந்து போகாதே அவே நீ சோர்ந்து கர்த்தர் உன்னை பலப்படுத்துவா சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடு இந்த லேசான அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடு இந்த லேசான உபத்திரவு ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு ஈடு இணையில்லா மகிமை எல்லாரும் விசுவாசத்தோடு இதனால் வந்திடுமே சோர்ந்து அவே நீ சோர்ந்து ஓ நன்றி அப்பா சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து அதி சீக்கிரத்தில் நீ விடு இந்த லேசா உபத்திரவு அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடு உபத்திரவு காண்கின்ற உலகம் தேடவில்லை பரலோக நாடுகிறோ உலகம் தேடவில்லை காணா பரலோக நாடுகிறோ சோர்ந்து ஓ நீ சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே சீக்கிரத்தில் நீங்கிவிடு எல்லா உபத்திரவங்களும் லேசான உபத்திரவு அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடு இந்த லேசான மகிமையின் தேவ ஆமே மன்னான நமக்கு வாழ்கின்றாரே மகிமை தேவ ஆவிதாமே நமக்குள் வாழ்கின்றாரே சோர்ந்து போகாதே ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிறார் போகாதே
மகிமை இறங்கட்டு சீக்கிரத்தில். இந்த லேசான அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடு. இந்த லேசான ஆமே கைகளை தட்டி அல்லேலூயா. எல்லாரும் அப்பாவை துதிப்போம், எல்லாரும் ஆண்டவரை துதிப்போம். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளில் பரலோகத்தின் தேவனுக்கு நேராக துதி எழுப்பற்று. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. சொல்லுவேன் எல்லாரும் நாவு நாள் கர்த்தரை துதிப்போம். என் நாவு கர்த்தரை கம்பீரமாய் பாடு என்று தாவீது சொல்லுகிறானே. அல்லேலூயா. நன்றி நன்றிப்பா நன்றிப்பா. இந்த ஆராதனை வேளையிலே கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறோம். கடந்த நாளெல்லாம் ஆண்டவர் கூட இருந்தீரே, பாதுகாத்தீரே. ஹல்லேலூயா. நீர் தந்த சமாதானத்துக்காக ஸ்தோத்திரா, சந்தோஷத்துக்காக ஸ்தோத்திரா, பாதுகாப்புக்காக ஸ்தோத்திரா. அல்லேலூயா. ஆராதிக்கிறோம், உம்மையே ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. கரங்களை தட்டி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் உற்சாகமா கையை தட்டி அவருக்கு மகிமை செலுத்துவோம். கையை தட்டுறது எதுக்கு? ஆமே அதுக்கு ஆமே அறிகுறி என்றால் மகிழ்ச்சியோடு தேவனை துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை. நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளுக்காக எண்ணத்தை செலுத்துவோம். ஆண்டவரே, இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து உம்மை தொழுது கொள்ளுகிறோம். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்று இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். கையை தட்டி அண்டினோர் வாழ்வை இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். நூறு வாழ்வை இன்பமாய் மாற்று அற்புதர் அற்புதர் அற்புதர். எல்லாரும் அப்பா பார்த்து சொல்லுவோம். இயேசு அற்புதர். அண்டினோர் இன்பமாய் மாற்று இயேசு. திரும்ப சொல்லுவோம். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு. ஓ நன்றி. அண்டினோர் வாழ்வை இயேசு. எத்தனை துன்பங்கள் நம்மில் வந்த போது நீட்ட இயேசு அற்புதர். என்னென்ன தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போது காத்த அற்புதர். எத்தனை நம்மில் வந்த போது இயேசு அற்புதர். என்னென்ன தொல்லை நம்மை சூழ்ந்த போது காத்த இயேசு அற்புதர். உலகத்தில் இருப்போனிலே பெரியவர் அற்புதரே. இருப்போனிலே இயேசு பெரியவர் அற்புதரே.
சங்கீதம் பாடுங்கள் பாடுங்கள் கைத்தாளம் போடுங்கள் சந்தோஷத்துடனே பாடுங்கள் அற்புதர் 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 இயேசு அற்புதர் ஆமே அண்டினோர் வாழ்வை இன்பமாய் உலகத்தில் இருப்போனிலே இயேசு பெரியவர் அற்புதர் எல்லாரும் இயேசுப்பா பார்த்து உலகத்தில் இருப்போனிலே பெரியவர் அற்புதரே உண்மையாய் தேடும் யாவருக்கும் இயேசு உண்மையாய் தேடும் யாவருக்கும் இயேசு எல்லோரும் பாடுங்கள் எல்லாரும் கையை தட்டி ஆராதிப்போ ஆடுங்கள் எல்லோரும் பாடு கைத்தாளம் போடுங்கள் சந்தோஷத்தே சங்கீதம் பாடுங்கள் அற்புதர் 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 இயேசு அண்டினோர் வாழ்வை மாற்றி இயேசு ஆலைகடல் மேலே தவர் எங்கள் இயேசு ஆமே அகோர காற்றையே அமைதிப்பட்ட இயேசு ஆலைகடல் மேலே எங்கள் இயேசு அற்புதர் அகோர காற்றையே அமைப்படுத்திய இயேசு அரைந்தனர் சிலுவையிலே ஆயிது மாறி அரண்நாளிலே சிலுவையிலே ஆண்டவர் அந்நாளிலே சொல்லுவோ ஆயினு மூன்றாம் நாள் உயிரோடு தாரீசு ஆமே ஆயினு மூன்றாம் நாள் உயிரோடு இயேசு அற்புதர் எல்லோரும் பாடுங்கள் கைத்தாளம் போடுங்கள் சந்தோஷ சங்கீதம் பாடுங்கள் எல்லோரும் பாடுங்கள் சந்தோஷத்துடனே பாடுங்கள் அற்புதர் 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 இயேசு அண்டினோர் இன்பமாய் மாற்றி இயேசு அற்புதர் 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 இயேசு ஆமே அண்டினோர் வாழ்வை இயேசு எல்லோரும் பாடுங்கள் கைத்தாளம் போடுங்கள் சந்தோஷத்துடனே எல்லோரும் பாடுங்கள் கைத்தாளம் போடு சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள் அற்புதர் அற்புதர் இயேசு அற்புதர் அற்புதர் அண்டினோர் மாற்றி இயேசு அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார் செய்கிறவர் நமக்குள் இருக்கிறார் அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார் செய்கிறவர் நமக்குள் இருக்கிறார் தண்ணீரை இரத்தமா மாற்றினார் அதிசய வெறும் தண்ணீர்
ரசமாய் மாற்றினார். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார். அதிசயங்கள் அருகில் இருக்கிறார். அவை செய்கிறவே நமக்கு இருக்கிறார். செங்கடலை இரண்டாக அதிசய செங்கடலை அவன் இரண்டாக பிரித்திட்டார். புயல் காற்றை வார்த்தையாலே அடங்கினார். புயல் செய்த வார்த்தையாலே அடங்கினார். அதிசயம் நாம் அருகில். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். அற்புதங்கள் நமக்குள் இருக்கிறார். குருடருக்கு செவிடருக்கு சுகம் தந்தார். ஆமென். இயேசுவின் நாமத்தில் குருடருக்கு ஆமென் சுகம் தந்தார். அதிசய ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார். அதிசயம் ஆமென் ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார். அதிசய அவை செய்கிறவர் நம் அருகில். ஏழையின் மீது நேசக்கரம் நீட்டினார். அதிசய ஏழையின் மீது நேசக்கரம் அவன் நீட்டினார். அதிசயங்கள் அருகில் இருக்கிறார். அதிசயங்கள் அற்புதங்கள் ஆமென். அல்லேலூயா. அதிசயங்கள் எல்லாரும் நெஞ்சில கைவது சொல்லுவோம். அற்புதங்கள் செய்கிறவர் நமக்குள் வசிக்கிறார். இயேசு எனக்குள்ள இருக்கிறார். ஆமென். அற்புதங்கள் செய்கிறவர் நமக்குள் வசிக்கிறார். அல்லேலூயா. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த
சாபங்கள் இல்லாமல் இருந்தா நீ நல்ல ஆராதிப்ப. உன் வாழ்க்கையில சாபம் இன்னும் மாறல அப்படின்னு இருந்தா நீ இந்த ஆலயத்துல பக்தி இல்லாம இருப்ப. ஹல்லேலூயா. சாபம் உன்னை விட்டு ஆண்டவர் விலக்கிட்டார்னா நீ நல்ல பக்தியோடு கையை உயர்த்தி ஆராதிப்ப. சாபம் இன்னும் இருக்கும்னா உன்னால் ஆராதிக்கவே முடியாது. நிறைய கட்டுகள் உன் மேல வந்துட்டே இருக்கும். நீ அங்க எங்கேயும் பிராக் பார்த்துக்கிட்டே இருப்ப. நீ ஒரு மனம் ஆராதிக்க முடியாது. ஆமென். நீ சபையில இருக்கலாம், ஆனா நீ பக்தியா வாழ முடியாம அந்த சாபம் உன்னைய பெறல வைக்கும். ஹல்லேலூயா. சாபம் உன்னை விட்டு போயிட்டா, ஆமென், உனக்கு நல்லா பார்த்தா தெரியும். கையை உயர்த்தி பக்தியா ஆராதிப்ப. கண்ணிலிருந்து கண்ணீர் ஓடும். ஆமென். இயேசுப்பாவை நீ நினைப்ப. எனக்காக பட்ட பாடுகள் இயேசு சிலுவையில, அதெல்லாம் நினைச்சு நீ அழுதுட்டே இருப்ப. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எங்கேயோ போய் சோசியம் பார்க்க தேவையில்லை. உன் இருதயத்தை நீ ஆராய்ஞ்சு பார்த்தாவே புரியும். நீ ஆசீர்வாதமான பாதையில் இருக்கிறியா, இல்லனா அது இல்ல ஆசீர்வாதம் இல்லாத பாதையில் இருக்கிறியா? எப்படி சபையில இருந்து சாபம் இருக்குன்னு நினைக்கிறியா? இயேசு முன்னாடி தூதர்கள் வரிசையிலேயே பேய் நிக்கிறானே. ஹல்லேலூயா. யோபு புஸ்தகத்துல வாசிக்கிறோம், தேவ தூதர்கள் வரிசையில சாத்தானு வந்து நிக்கிறார். சபையில வரமாட்டானா? சபையிலே சாபம் உனக்கு உன் மேல அசைவாடும். ஆமே. சாபம் ஆமே விலகினதை எப்படி நீ பார்க்க முடியும்? சபையில கையை தூக்கி ஆராதிச்சுட்டே இருப்ப. ஹல்லேலூயா. உன் பக்கத்துல இருக்கிறவங்க யாரு அமைதியா இருந்தாலும் நீ ஆராதிச்சுட்டே இருப்ப. நீ அழுதுட்டே இருப்ப. ஹல்லேலூயா. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, அழகான கண்கள் கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான், அழகான கண்கள் கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான், ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். இருதயத்தில் கை வைத்து, ராஜா மாளிகையில் ராப்பகலாய் உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன். எல்லா துயரம் மறந்திருப்பேன். உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன். எல்லா துயரம் என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. என் பலனே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே, என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. மறைவிடம் என் உறைவிடமே, ஆராதனை. கையை உயர்த்தி
ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஏசப்பா முகத்தை பார்த்து ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு எங்கும் நிறைந்த யெகோவா எலோஹிம் ஆராதனை உமக்கே. எங்கும் நிறைந்த யெகோவா எலோஹிம் ஆராதனை உமக்கே. எங்கள் நீதியே யோகவாசிக்கேனோ ஆராதனை உமக்கே. எங்கள் நீதியே யோகவாசிக்கேனோ ஆராதனை உமக்கே. ஆராதனை ஓ சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பார்த்து அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான். பரிசுத்தமாகும் யெகோவா மெக்காதீஸ் ஆராதனை உமக்கே. பரிசுத்தமாகும் யெகோவா மெக்காதீஸ் ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஓசேனோ ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஓசேனோ உமக்கே. ஆராதனை ஆராதனை அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்தீரு உங்க பாதத்துல ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்து உம்மை துதித்து இந்திருப்பே. எல்லா துயரம் மறந்திரு உங்க பாதத்துல துதித்து துதித்து மகிழ்ந்திரு. எல்லா துயரமும் துயரம் மறந்திருப்பே. உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே. எல்லா துயரம்
ஏசப்பா சமூக எனக்கப்பா நீங்க போதும் ஏசப்பா உங்க சமூக எனக்கப்பா. இந்த உலகத்தில் எனக்கு நிறைய துன்பம் உண்டு, இந்த உலகத்தில் எனக்கு நிறைய வேதனை உண்டு. ஆத்துமா அவனுக்குள்ள இருக்கிற வரைக்கும் சஞ்சலமும் தவிப்பும் உண்டு என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஓ ஆத்துமா அவனுக்குள்ள இருக்கிற வரை அவனுக்கு சஞ்சலமும் தவிப்பும் இருக்கிறது என்று யோபு புஸ்தகத்தில் வாசிக்கிறோமே. அல்லேலூயா. நீங்க போதும் ஏசப்பா. எல்லாரும் அப்பா பார்த்து சொல்லுங்க, கையை உயர்த்தி, இந்த உலகத்திலே ஏசப்பா நீங்க மாத்திரம் எனக்கு போதும் ஆண்டவரே. நீங்க போதும் ஏசப்பா உங்க சமூக எனக்கப்பா. நீங்க போது உங்க சமூக. ஆமென். ஏசன்னா என்கிற ஒரு ஊழியக்காரர், அவர் பைத்தியமா இருந்து மனம் திரும்பின பின்னாடி நெத்திய தரையில வைத்து கைய பாய் மேல வைத்து அழுது கொண்டே இருந்தார். ஆனா அவர் கை யாரோ ஒரு கால் மேல படுகிறதாக உணர்ந்தார். கண்ணை முழிச்சு பார்த்தா ரெண்டு கைகளும் அந்த ஆணி பாஞ்ச காயமுள்ள அந்த கால்கள் மேல இந்த வாலிப தம்பியுடைய கைகள் இருக்கிறது. நிமிர்ந்து பார்த்தா இயேசு நின்று கொண்டிருக்கிறார். அந்த கால்களில் இருக்கிற அந்த காயத்து மேல ரெண்டு கையும் இருக்கிறது. ஹalleluya. ஓ ஹalleluya. தேனிலு இனிமையே தேவிட்டாத முதமே, தேனிலு இனிமையே தேவிட்டாத முதமே, தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே, நான் தேடி கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே. நீங்க போதும் உங்க சமூக எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா. ஹalleluya. நான் ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லி ஆராதனையை முடிக்க விரும்புகிறேன். ஒரு 5000 விசுவாசி உள்ள ஒரு பாஸ்டருக்கு, ஒரு வெள்ளைக்காரருக்கு, அவருக்கு கேன்சர் வியாதி வந்ததா. அவர் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணாரா, உங்களுக்கு கேன்சர் இருக்குதுன்னு டாக்டர் சொல்லிட்டாரா. உடனே இந்த பாஸ்டர் சொன்னாரா, இதை யார்ட்டையும் சொல்லாதீங்க, நான் ஒரு பாஸ்டர், என் மனைவிட்ட கூட சொல்லக்கூடாது, அவ அழுதுகிட்டே கிடப்பா, எங்க விசுவாசிகளுக்கு யாருக்கு தெரியக்கூடாது அப்படின்னு அந்த டாக்டர்கிட்ட வாக்கு மூலம் வாங்கிட்டு போனாரா. இவர் போய் ஒரு பெரிய ஊழியக்காரர், சுகத்தை கொடுக்கிற ஊழியக்காரர், ஜெபம் பண்ணா சுகமாகுவாங்க, அப்படி ஒரு வரம்பற்ற ஊழியக்காரரை கூட்டிட்டு வந்து அவரை போய் பார்த்து, ஐயா நீங்க எங்க சபையில 3 நாள் கூட்டம் நடத்த வாங்க, எனக்கு கேன்சர் வியாதி இருக்குது, என் மனைவி தெரியாது, என் பிள்ளைகளுக்கு தெரியாது, சபை மக்களுக்கு தெரியாது, ஆனா நீங்க ஜெபம் பண்ணி நீங்க 3 நாள் கூட்டம் நடத்தி
ஆமே, எனக்கு எப்படியாவது நீங்க ஆமே இந்த வியாதியிலிருந்து எனக்கு சுகத்தை வாங்கி தந்துருங்க அப்படின்னு சொன்னாரா. சரி நானும் வாரேன்னு சொல்லிட்டாரா. ஆமென். என்னடா அவர் ஒரு பெரிய ஒரு ஊழியக்காரர். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரா. 2 நாள் கூட்டம் முடிஞ்சது. ஆனா அந்த பாஸ்டரை பார்த்துட்டே இருக்காரு. அவர் சும்மா சாதாரணமா ஜெபிக்காம அங்க இங்கேயும் பிராக் பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஜனங்கள்லாம் பக்தியை அழுகுறாங்களா, ஆனா அவருக்கு பக்தியே வரவே இல்லையா. அவர் மேல கை வைத்து ஜெபம் பண்ண இந்த ஊழியக்கார ஆண்டவர்கிட்ட கேட்டா, ஆண்டவர் சொல்றாரு, அவன் மேல கை வைத்து ஜெபம் பண்ணாத, அவனுக்கு எனக்கு ஒரு தொடர்புமே இல்லை என்று சொன்னாரா. ஆண்டவர் சொல்றாரா, இந்த ஊழியக்கார மேல கை வைத்து ஜெபம் பண்ண போகாத, அவனுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொன்னாரா. ஹல்லேலூயா. கடைசி நாள் பிரசங்கம் முடிஞ்சு, ஹல்லேலூயா, அவன் ஜெபிக்கிறவங்கள முன்ன வாங்கன்னு அந்த ஊழியக்காரர் கூப்பிடும் போது எல்லாரும் முன்னே வந்திருக்கிறாங்க. அவன் அன்றைக்கு அந்த செய்தி, சிலுவை பாடுகளை, ஆண்டவருடைய காயம், இப்படியெல்லாம் அந்த பிரசங்கம் இருந்தது. ஸ்தோத்திரா. 2 நாள் அங்க இங்கே பார்த்துக்கிட்டே இருந்த ஊழியக்காரர் 3வது நாள் பார்க்கிறாரா, முழங்கால இருந்து அழுதுட்டே இருக்கிறாரா. கண்ணீர் தர தரையா ஓடுதான். ஊழியக்காரர் முழங்கால நின்று அழுகிறாரா. நல்ல வயசுள்ளவரா. இப்ப ஆவியானவர் பேசுகிறாரா, இப்ப அவனுக்கு எனக்கு ஒரு தொடர்பு உண்டாயிருக்கிறது. இப்ப நீ போய் கை வைத்து ஜெபம் பண்ணு, நான் கேன்சர் வியாதியை சுகமாக்குவேன்னு சொல்றாரா. ஹல்லேலூயா. ஒரு பெரிய பாஸ்டரே ஒரு மனமா ஜெபிக்காம இருந்தா கர்த்தர் சொல்றாரு, அவனுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. ஹல்லேலூயா. அப்ப உங்களை நினைச்சு பாருங்க. ஆமென். இப்ப போய் ஜெபம் பண்ணு ஆண்டவர் சொன்னாரா. ஹல்லேலூயா. அப்போ கை வைத்து ஜெபம் பண்ணி சொன்னாரா, உங்களுக்கு இப்போ இயேசு சுகத்தை தருகிறார் என்ற கர்த்தர் சத்தத்தை கேட்டிருக்காரு. ஜெபம் பண்ணும் போதே கேன்சர் வியாதி சுகமாயிருச்சா. அந்த ஊழியக்கார் இன்னும் பல வருஷங்கள் அவர் இருந்து ஊழியம் செய்தாரா. ஹல்லேலூயா. பூர்ணமான வயதுல மரித்தாரா. கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆராதனை என்பது தேவனுக்கு நமக்கு ஒரு தொடர்பு உண்டாகணும். ஹல்லேலூயா. ஒரு பெரிய பாஸ்டருக்கே கடவுள் சொல்லுவார்னா அவனுக்கு எனக்கு எந்த தொடர்பும் இல்லை என்று. ஆராதனை என்பது ஆவியானவரை நம்ம மேல அசைவாடணும், நம்ம மேல அவருடைய கரை இறங்கணும். ஆமே. அப்படி ஆராதிச்சு பாருங்க, உங்க சாபம் எல்லாம் ஆமே உடைக்கப்படும். அப்படி ஆராதிச்சு பாருங்க, ஆண்டவர் உங்களை சுகமாக்குவார். அப்படி ஆராதிச்சு பாருங்க, உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. இப்ப நான் ஆராய்ச்சிக்கிறேன். என்னுடைய கண்ணாடிக்குள்ள நிறைய கண்ணீர் இருக்குது. நான் அவரை நினைச்சு அழுகிறேன். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. இயேசுவே இந்த இடத்தை நிரப்பும் ஆண்டவரே. இயேசுவே இந்த இடத்தை மூடும் ஆண்டவரே. இயேசுப்பா, உம்முடைய வார்த்தைகள் எங்களை வாழ வைக்கிற அந்த வார்த்தைகளை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. உடைய மக்களோடு நீர் பேசுவீராக. உங்க மகிமையான பிரசன்னம் இந்த இடத்தை நிரப்பட்டும் ஆண்டவரே. இது உம்முடைய சபை. இந்த ஆராதனையிலே எல்லா மகிமையை கர்த்தருக்கு நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு நாமத்திலே ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரும் இன்றைக்கு வேதத்தின் தியானத்துக்காக மத்தேயு சுவிசேஷம் 16வது அதிகாரம், அதில் 21லிருந்து 24 வரை வாசிப்போம். அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ளத் தொடங்கினான். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார்.
அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஆமென். ஜெபமனோ நல்ல பிதாவே, இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நாங்கள் துதிக்கிறோம். இந்த வசனத்துக்காக நாங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளில் கூட எங்களோடு நீர் பேசும்படியாக ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தை பகுதி முழுவதும் நீர் பொறுப்பெடுத்து நீரே எங்களோடு பேசும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு பிள்ளைகளோடு பேசும், அடியானை நடத்தும். அதனுடைய எல்லா மகிமையை கர்த்தருக்கு செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நான் வாசித்த இந்த வேத பகுதியிலே ஆண்டவருக்கும் பேதுரு அவங்க 2 பேருக்கும் நடந்த அந்த வார்த்தைகள். ஸ்தோத்திரம். நான் வாசிக்கும் பொழுது கடவுள் தன்னை சிலுவை பாடுகளை சீசர்களுக்கு சொல்லுகிறார். நான் இந்த மாதிரி பாடுபட போகிறேன் என்று ஆண்டவர் தம்முடைய சிலுவை பாடுகளை ஜனங்களுக்கு சொல்லுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படி சொல்லும் பொழுது பேதுரு, இது உமக்கு நேரிடக்கூடாது, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று சொல்லி அவன் கடிந்து கொண்டான் என்று வேதத்தில் நான் வாசிக்கிறோம். ஸ்தோத்ரா. அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்று சொல்லி, ஸ்தோத்திரம். அப்பொழுது இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஹல்லேலூயா. அது கீழே நல்ல வசனங்கள் இருக்கிறது. சரி, இன்றைக்கி நாம் செய்திக்காக ஸ்தோத்ரா நம்ம ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை என்னென்னா, நீ மனுஷனுக்கு ஏற்றவைகளை நீ சிந்திக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை நீ சிந்தியாமல் இருக்கிறாய். ஹல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்ரா. தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை நீ சிந்திக்கிறாய். ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய். நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை நீ சிந்திக்கிறாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த பேதுரு இயேசு உயிரோடு இருக்கணும், இயேசு சிலுவை பாடுகளுக்குள்ளே போகக்கூடாது, துன்பங்கள் கஷ்டங்கள் இந்த வழியை இயேசு போகக்கூடாது, இயேசு மறிக்கக்கூடாது, இயேசு எப்போதும் எங்களோடு உயிரோடு எங்களோடு இருக்கணும். எங்களுக்கு நல்ல அப்பம் கிடைக்கிறது, எங்களுக்கு நல்ல ஒரு மரியாதை கிடைக்கிறது, எங்களுக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது, நாங்கள் ஒரு பெரிய கூட்டமாக இந்த இஸ்ரேல் தேசத்தில் நாங்கள் ஒரு மதிப்பாக நடந்து வந்துருக்கிறோம். ஆகவே இந்த நாட்களில் ஆண்டவர் சிலுவை பாடுகளை குறித்து இந்த மாதிரி நான் சாக போகிறேன், நான் ஜனங்களுக்காக நான் மறிக்க போகிறேன்னு சொல்கிறாரு. ஆகவே இயேசுவை தனியாக கூட்டிகிட்டு போய் பேதுரு, அவன் இது உமக்கு நேரிடக்கூடாது என்று சொல்லி அவரை கடிந்து கொண்டான் என்று நான் வேதத்திலே வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் உடனே சொல்லுகிறார், அப்பாலே போ சாத்தானே, நீ எனக்கு இடரலா இருக்கிறாய், நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை நீ சிந்திக்கிறாய். ஹல்லேலூயா. அடுத்து ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கடவுளுடைய வழி என்பது ஒரு ஆச்சரியமான ஒரு பாதை. ஆமேன். அதை கண்டுபிடிக்கிறவர்கள் கொஞ்சம் பேர் தான். ஆமேன். நிறைய பேர் ஆண்டவருடைய வழியிலே நடந்து வந்தாலும், ஆமேன், சபையில் இருந்தாலும் அதை சரியாக கண்டுபிடிச்சு ஓடுகிறவர்கள் கொஞ்சம் பேராகத்தான் இருப்பார்கள். ஆண்டவர் சொல்லுகிற அந்த வார்த்தை, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்காமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை நீ சிந்திக்கிறாய் என்று கடவுள் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இது என்னத்தை குறிக்கிறது என்றால், மனிதர்கள் எல்லாரும் மனிதர்கள் தனக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறார்கள்,
தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் இருக்கிறார்கள். அல்லேலூயா. உலகத்தில் 2 ராஜ்யம் இருக்கிறது. ஒன்று கடவுளுடைய ராஜ்யம், இன்னொன்று சாத்தானுடைய ராஜ்யம். ஆமென். சாத்தானுடைய ராஜ்யத்தில் எல்லாம் சாத்தான் விரும்புவது மனிதர்களை எப்படி மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறான் என்றால், அவன் ஒரு சுயமான ஒரு மனிதனா, சுயம். அல்லேலூயா. சுயம் என்றால் செல்ஃப், SELF, செல்ஃப், சுயம். ஆமென். அவனுக்குரியவைகளை சிந்திக்கிறவனாக, மனுஷனுக்குரியவைகளை சிந்திக்கிறவனாக வாழணும். இதான் சாத்தான் விரும்புவது. கடவுளுடைய ராஜ்யம், கடவுளுடைய ராஜ்யத்தினுடைய பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள் என்றால், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறவர்களாக இருப்பார்கள், கடவுளுக்கு ஏற்றவைகளை யோசிக்கிறவர்களாக இருப்பார்கள். சாத்தான் விரும்புவது, சாத்தான் ஜனங்களை எப்படி வாழ வைக்க வேண்டும் என்று விரும்புகிறான் என்றால், சுயம். எல்லாருக்குள்ளேயும் சுய வேலை செய்யணும். அல்லேலூயா. அதான் அந்த செல்ஃப், சுயமா அவனையே நினைச்சிட்டே இருக்கணும், அவனையே நினைச்சிட்டே இருக்கணும், அவன் வாழணும், அவன் மனைவி, அவன் பிள்ளைகள். அதான் சுயம் சொல்றது. ஆனா கடவுள் ராஜ்யம் அதற்கு எதிரானது. அல்லேலூயா. ஆமென். பலசாலிகளாய் இருக்கிற நீங்கள், ஆமென், உங்களுக்கு நீங்களே பிரியமாய் நடக்காமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்குங்கள் என்று பவுல் ஒரு நிருபத்திலே எழுதுகிறார். பலமுள்ளவர்களாகிய நீங்கள் உங்களுக்கு நீங்களே பிரியமாய் நடக்காமல் பலவீனருடைய பலவீனங்களை நீங்கள் தாங்குங்கள் என்று பவுல் ஒரு நிருபத்திலே எழுதுகிறார். அப்ப கடவுளுடைய ராஜ்யத்தில் உள்ள பிள்ளைகள், கடவுளுடைய ஆளுகைக்கு உள்ளே இருக்கிற பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள் என்றால், அவர்கள் பிறர் நலம் உள்ளவர்களாக இருப்பார்கள். இயேசு அப்படிதான், பிதா அப்படித்தான், ஆவியானவரும் அப்படிதான், சபையும் அதுதான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய ராஜ்யத்தினுடைய பிள்ளைகளும் அப்படிதான் இருக்கணும் என்று கடவுள் விரும்புகிறார், பிறர் நலம் உள்ளவங்களா. ஆனா சாத்தான் விரும்புவதில்லை சுயநலம். அவனுக்குள்ளே ஒரு சுய வேலை செய்யணும். அவனுக்கு அந்த கீயை கொடுத்த உடனே அவன் பூமியிலே ஓட ஆரம்பிக்கணும். சுயம். அல்லேலூயா. அந்த சுயம் வேலை செய்யும் போதெல்லாம் ஒன்று நினைக்கணும், இது சாத்தானுடைய ராஜ்யத்தினுடைய கிரியைகள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆக கடவுள் சொல்லுகிறார், நீ நீ சுகமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், இயேசுநாதர் உன்னோட கூட இருக்கணும்னு பேதுருவே நீ நினைக்கிற. ஆனா நாம் மரிக்கும் பொழுது இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களுடைய பாவத்துக்காக, அவருடைய சாபங்களுக்காக நான் என் உயிரையே பிதாவுடைய சித்தத்தின்படி கொடுக்கணும். அதனாலதான் பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், அப்பாலேவோ சாத்தானே, நீ எனக்கு இடரலா இருக்கிறாய், நீ மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய், நீ கடவுளுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் இருக்கிறாய். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. மத்தேயு 4ஆம் அதிகாரத்துல 1 வரை வாசிப்போம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1 வரை. அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பாருங்க, சாத்தான் அதுல பைபிள்ல எழுதுகிறது சோதனைக்காரன். சாத்தானுக்கு என்ன பேரு? சோதனைக்காரன். அல்லேலூயா. ஸ்தோத்ரா. அவனுக்கு கடவுள் பைபிள்ல ஒரு பேர் இருக்குது, சோதனைக்காரன். ஆமென். அப்புறம் நம்மளை சும்மா விடுவானா? அல்லேலூயா. அவன் சோதிச்சுட்டே இருப்பான். ஆமென். அவனுடைய கிரியையே, அவனுடைய சித்தம் எதுவோ, அவன் என்ன நினைக்கிறானோ அதை நமக்குள்ள கொடுத்துக்கிட்டே இருப்பான். அல்லேலூயா. அப்ப அவனுக்கு பேர் சோதனைக்காரன். அப்ப ஆண்டவர் 40 நாளா உபவாசம் பண்ணுகிறார். அவருக்கு பசி உண்டாயிருச்சு. ஆகவே சாத்தான் வந்து சொல்லுகிறான், ஸ்தோத்திரா, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால், அல்லேலூயா, இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். அல்லேலூயா. பாருங்கள், இயேசுவிடத்திலே சாத்தான் வந்து சொல்லுகிறான், நீ தேவனுடைய குமாரனே ஆனால். அந்த வார்த்தையிலேயே நிறைய
ஆமீன் திருக்குகள், அதாவது சாத்தானுடைய கிறுக்கு வேலையெல்லாம் அந்த வார்த்தையிலேயே இருக்கிறது. நீ தேவனுடைய குமாரனே ஆனால். அல்லேலூயா. அப்படின்னா அவருக்குள்ள ஒரு சுயத்தை கொண்டு வருவதற்கு அவன் தீர்மானிக்கிறான். அல்லேலூயா. நான் யாரு மகன் தெரியுமா? அல்லேலூயா. இப்ப சாத்தான் நமக்குள்ளே ஒரு சுயத்தை கொண்டு வருவான். ஆமீன். சுயம் என்றால் ஆமீன் உன்னைய, உங்க அப்பாவை, அவன் குடும்பத்தை, அதையும் நினைச்சிட்டு இருக்கணும். ஆனா கடவுள் என்ன கொண்டு வருவார்னா ஆண்டவரை, பரலோக ராஜ்யத்தை, கடவுள் வழிய. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாத்தான் என்ன கொண்டு வருவான்னா உங்க அப்பா யாரு, உங்க அப்பா பெரிய ஆளு, என்ன குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெரிய ஃபேமிலி. அல்லேலூயா. அதான் சுயம். இதே நினை, இதே பாரு, இதே சிந்திச்சுக்கிட்டு. உன் புருஷன் யாரு தெரியுமா? இந்த ஊர்லயே பெரிய ஆளு. அல்லேலூயா. அவங்க அப்பா யார் தெரியுமா? ஒரு பெரிய பெரிய ஆளு. அவன் அதான் சுயம் என்கிறது. இதுக்குள்ளேயே நீ நின்றுக்க. கடவுளை தேடக்கூடாது, கடவுளை சிந்திக்க கூடாது நீ. அல்லேலூயா. ஆனா கடவுள் என்ன செய்வார்னா ஆமென், கடவுள் அவனுக்குள்ளே என்னை படைச்ச ஆண்டவர் பெரியவர். ஆமென், நான் கடவுளுடைய வழியில நடப்பேன், நான் ஒன்றும் இல்லப்பா, நீங்க தான் எனக்கு எல்லாம். ஆமென் என்று கடவுள் ஒரு மனிதனை நினைக்க வைப்பார். ஆனா சாத்தான் ஒரு மனிதனை அப்படி நினைக்க வைப்பா. ஆக ஆண்டவரிடத்தில் வந்து சொல்லுகிறார், நீ தேவனுடைய குமாரனே ஆனால். அப்படின்னா ஆமா, நான் தேவகுமாரன் தான், ஆண் பிதாவுடைய ஒரே பேரான குமாரன் தான், கொண்டாடா கல்ல, நான் அப்பா வாக்குப்படி சொல்றேன், நான் யார் தெரியுமா அப்படின்னு பேசுறதெல்லாம், சிந்திக்க வைக்கிறதெல்லாம் சுயம். அல்லேலூயா. அந்த செல்ஃப்னு சொல்றது சுயம் வேலை செய்ய உள்ளே கிண்டுகிறான் பாவத்தை. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, ஸ்தோத்ரா. ஆண்டவர் என்ன சொல்றாரு? மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. இப்போ சாத்தான் ஆண்டவரை கிளறி விட்டு, சுயத்தை கிளறி விட்டு, அவரை தன்னுடைய வழியை விட்டு விலக வைக்கிறதுக்கு தீர்மானம் பண்ணிக்கிறான். ஆனா ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், ஸ்தோத்ரா, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல. அல்லேலூயா. பாருங்க, மனுஷன் அப்பத்தையே நினைக்கிறதும் சுயம்தான். அல்லேலூயா. சோறு தான் ஆமென் முக்கியம், உணவு தான் முக்கியம், காசு தான் முக்கியம், பணம் தான் முக்கியம். அல்லேலூயா. அதுவும் ஒரு சுயம்தான். இல்ல, எனக்கு ஆண்டவர் தான் முக்கியம், அவர் வார்த்தை தான் முக்கியம், அவர் சமூகம் தான் எனக்கு முக்கியம். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரா. ஆண்டவர் சொல்றாரு, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல. அல்லேலூயா. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலே பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிற பிள்ளைகள், கடவுளுடைய ஆளுகைக்குள்ளே இருக்கிற பிள்ளைகள், அவை அவர்களுக்குள்ளே அந்த சாத்தான் சொல்லுகிற சுயம் வேலை செய்யாமல் கடவுளை நம்பி, அவர் வார்த்தையை நம்பி, அந்த வார்த்தையினாலே நான் பிழைப்பேன். அல்லேலூயா. அப்படி வாழும் பொழுதுதான் நம்ம சுயம் இல்லாத குடும்பமாக நம்ம வாழுகிறோம் என்று அர்த்தம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யோவான் 5:30 வாசிங்க. யோவான் 5:30. நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன். எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியினால் என் தீர்ப்பு நீதியாய். பாருங்கள், இங்கே இயேசு கிறிஸ்து யூதர்களை பார்த்து சொல்லுகிறார், நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை. ஆண்டவர் இயேசு அவர் பெரிய கடவுள். அல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் சொல்லுகிறார், நான் சுயமாய், அதாவது என்னுடைய யோசனையின்படி, அந்த என்னுடைய சுயமா நான் ஒன்றும் பேசுவது இல்லை. அல்லேலூயா. நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியால். அல்லேலூயா. எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என் தேவனுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறேன். ஏன் ஆண்டவர் ஒரு அதிகாரமுள்ள இயேசு ஏன் அவர் தன் சுயமாய் செய்ய மாட்டேன் என்று சொல்லுகிறார்? அல்லேலூயா. நான் என் சுயமாய் நான் எதையும் செய்கிறதில்லை. அல்லேலூயா.
எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறேன். அப்ப கடவுளுடைய ராஜ்யத்துல, கடவுளுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறவர்கள் எல்லாரு அவன் நம்ம சுயமாவே யோசிக்காம, நமக்கென்று யோசிக்காம, அல்லேலூயா, என் தேவனுக்கு பிரியமானதையே நான் தேடுவேன். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி நாம அப்படி மாறும் பொழுது, அப்படி நம்ம வாழ்க்கையை நம்ம திருப்பி கொண்டு வரும் பொழுது, தேவனுக்கு சித்தமானதையே நான் செய்வேன், அவருக்கு எது பிரியமோ அதையே நான் செய்வேன், அப்படி நம்ம வாழ ஆரம்பிக்கும் பொழுது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பார். யோவான் 7ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிப்போம். யோவான் 7ஆம் அதிகாரம் 18வது வசனம். சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான், தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ உண்மையுள்ளவராய் இருக்கிறான், அவனிடத்தில் அநீதி இல்லை. பாருங்கள், ஆண்டவர் சொல்லுகிறார் சுயமாய் பேசுகிறவன் அப்படின்னா, சுயமாய் அவனே யோசித்து அவனுக்குள்ள பெருமைய, அவனுக்குள்ள மதிப்புக்காகவே பேசுகிறவன். சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு 4 பேரோட நின்று எங்கனா பேசிக்கிறோம்னா ஸ்தோத்திரம். ஒரு ஆளை மட்டமா பேசினோம்னா அவருக்கு கோபம் வரும். ஆனா அந்த ஆளை பெருமையா உயர்த்தி பேசினோம்னா அவர் கொஞ்சம் சந்தோஷப்படுவார். ஏன்? அதை அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, அவரை பெருமையா பேசுறதை அவர் விரும்புகிறார். ஆண்டவர் சொல்றாரு, நான் சுயமாய் சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையையே தேடுகிறான். அல்லேலூயா, அவனுக்குண்டான பெருமையை தேடுகிறான். அல்லேலூயா, சுய மகிமையை தேடுகிறான். தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ, பாருங்க, ஆண்டவருடைய மகிமையை தேடணும். அல்லேலூயா, தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவன். அல்லேலூயா, கடவுளுடைய மகிமையை தேடுகிறவன். ஆமென். மகிமை என்றால் அந்த ஒரு குளோரி, அந்த ஆண்டவரை சுத்தி இருக்கிற மகிமை அது ஒன்று. மனுஷனுக்கு ஒரு மகிமை இருக்குது. ஆமென். ஒருத்தவங்க ட்ரெஸ் பண்ணி வரும்போது அது ஒரு மகிமை. ஒரு ரோஜா பூவை நல்லா ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் பார்க்கும்போது அந்த பூவுக்கு ஒரு மகிமை இருக்குது. அது அப்படிப்பட்டது தான் மகிமை. அல்லேலூயா, கடவுள் பெரிய ஜோதியில அவர் எழுந்தருள் இருக்கிறார், அது ஒரு மகிமை. அல்லேலூயா, ஒரு பெண்ணு மனக்கோலத்துல ரொம்ப ட்ரெஸ் பண்ணி ரூம்ல இருந்து வெளியே வராங்க, அது ஒரு மகிமை வெளிப்படுகிறது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான். அல்லேலூயா, தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ உண்மையுள்ளவனாய் இருக்கிறான். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, அவன்தான் உண்மையுள்ளவன், அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவன். அனுப்பினவரையே தேடுகிறவன், அனுப்பினவருடைய வல்லமையை தேடுகிறவன், அவருடைய ஆசீர்வாதத்தை தேடுகிறவன், அவன் உண்மையுள்ளவனாய் இருக்கிறான். அல்லேலூயா, பாருங்க, உண்மையுள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அல்லேலூயா, நீதிமொழிகள் 28 நினைக்கிறேன், 28:18 வாசிங்க அந்த வசனத்தை. நீதிமொழிகள் 28:18 இல்ல 22 20 வாசிங்க சத்தமா. நீதிமொழிகள் 28:20. உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான், ஐஸ்வர்யவானாகிறதற்கு தீ விரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஏன் நமக்கு இன்னும் ஆசீர்வாதம் வரல? நம்ம ஆண்டவருடைய மகிமையை தேடாம நம்ம சுயத்தை நிலைநாட்டி சுய மகிமையை தேட விரும்புகிறோம். அல்லேலூயா, அப்ப கடவுளுடைய மகிமையை தேடுகிறவன், அல்லேலூயா, ஆமென், அவன் உண்மையுள்ளவனாய் இருக்கிறார். உண்மையுள்ளவனுக்கு பரிபூர்ணமான ஆசீர்வாதம் உண்டு. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்மையுள்ளவனுக்கு சுகம் உண்டு. உண்மையுள்ளவன் பூமியிலே செழித்திருப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த உண்மையுள்ள ஒரு வாழ்க்கை வாழுகிறவன் சுயமான மகிமையை தேடாமல் கடவுளுடைய மகிமையை தேடுகிறவன், அல்லேலூயா, அவனுக்கு கடவுள் கூடவே இருப்பாரா. யோவான் 8ஆம் அதிகாரத்துல, அல்லேலூயா, 29 வாசிங்க. யோவான் 8:29. என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார், பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியினால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு,
ஆண்டவர் சொல்றாரு, நான் பிதாவுக்கு பிரியமானவைகளை எப்பொழுதும் நான் செய்கிறபடியால். ஆமென், ஸ்தோத்திரா, ஆமென். அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை, அப்படின்னா என்னோடு கூடயே அவர் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய சித்தத்தின்படி வாழுகிற ஒரு மனிதன், கடவுளுடைய விருப்பத்தின்படி வாழுகிற ஒரு மனிதன், கடவுளுடைய மகிமையை தேடுகிறவன், அல்லேலூயா, அவனுக்கு கடவுள் அவனோடு கூடவே இருப்பாரா. இயேசு சொல்லுகிறார், என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார், பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுது செய்கிறபடியா. பாருங்க, கடவுளுக்கு பிரியமானதை நீங்க எப்போது செஞ்சுட்டே இருப்பீங்கன்னா கடவுள் உங்களோடு கூட இருப்பார். உங்களுக்கு பிரியமானதை நீங்க செஞ்சுட்டே இருப்பீங்கன்னா உங்களை விட்டு கடவுள் விலகிடுவா. இத ரெண்டு வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கிறது. நான் பிதாவுக்கு பிரியமானவைகளை செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. ஏன் நீங்க சர்ச்சுக்கு லேட்டா வரீங்க? எனக்கு கொஞ்சம் பிரியமானதை நான் கொஞ்சம் செஞ்சுட்டு வந்தேன். அல்லேலூயா, ஆமென். என்னுடைய சுய விருப்பத்துல கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. ஆமென், அல்லேலூயா. ஆண்டவருக்காக ஓடுகிற வாழ்க்கை அல்ல, என்னுடைய காரியங்களை நிறைய நான் சுயமான சில காரியங்களை நான் செஞ்சுட்டு வர்றதுனால கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. ஆக நான் பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் செய்கிறபடியால் அவர் என்னோடு கூட இருக்கிறார். நான் எனக்கு பிரியமானதை நான் அதிகமா பூமியிலே செய்வதனால் அவர் என்னை விட்டு கொஞ்சம் விலகிடுவார். அல்லேலூயா. எவ்வளவு ஒரு அர்த்தம் பார்த்தீங்களா? எனக்கு பிரியமானதையே நான் சரி, என் மைண்ட் என்ன சொல்லுதோ அதைத்தான் நான் செஞ்சுட்டு, நீ அப்படி செய்ய. ஆனா ஆண்டவர் உன்னோடு கூட இருக்க மாட்டார், உன்னை விட்டு விலகிடுவார். அல்லேலூயா, ஆமென். என் சித்தம் அல்ல. அல்லேலூயா. ஆண்டவர் கெத்செமனே தோட்டத்தில் சொல்லுகிறாரு. அல்லேலூயா, ஸ்தோத்திரா. வாசிப்போமா? ஆமென். லூக்கா 22:40 வாசிங்க. அவ்விடத்தில் சேர்ந்த பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி அவர்களை விட்டு கல்லறிற தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு, பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தி. பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த கெத்செமனே தோட்டத்துல இப்போ போர் வீரர்கள் வந்து பிடிக்க போறாங்க. பிடிச்சி அவரை நியாய சங்கத்துல நிப்பாட்டி சிலுவையில் அறைய போறாங்க. அதனால அவருடைய ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கமா இருக்கிறது. பாருங்க, எந்த சூழ்நிலையில பிதாவினுடைய சித்தத்தை அவர் செய்யணும்னு விரும்புகிறார். பாருங்க, நீங்க நல்லா சுகமா இருக்கும் போதே தேவ சித்தம் அல்ல, என் சுய சித்தம். அல்லேலூயா. ஆக கடவுள் இயேசு கிறிஸ்து சிலுவை பாடுகள்ல இப்ப கொஞ்ச நேரத்துக்குள்ள போகிறார். என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிற வேளையில கெத்செமனே தோட்டத்துல சீசர்களோடு போகிறார், 12 பேரோடு. அல்லேலூயா. அங்கே சீசர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் அப்படி போய் ஜெபம் பண்ணுங்க, நான் போய் அந்த கெத்செமனே தோட்டத்துல ஜெபம் பண்ணிட்டு வர்றேன். அங்க போய் ஆண்டவர், ஆமென், அவர் முழங்கால நின்று ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுகிறார். என்னன்னு சொல்லி ஜெபம் பண்ணுகிறார்? பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம், என்ன பாத்திரம்? சிலுவை பாடுகள் பாத்திரம், துன்பமான பாத்திரம். இந்த பாத்திரம் அப்படின்னு சொல்றது சிலுவை பாடுகளை குறிக்கிறது. அல்லேலூயா. இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். அல்லேலூயா. பாருங்க, எவ்வளவு வேதனையோடு சொல்றாரு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் சிலுவையில் அறைய போறாங்க. இந்த பாத்திரம், இந்த துன்பமான பாதை, சிலுவை பாடுகள் வேண்டாம்னு சொல்லல. ஆமென். நான் வரமாட்டேன்னு சொல்லல, நான் ஓட போறேன்னு சொல்லல. ஹல்லேலூயா. இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, என் விருப்பம் அல்ல. ஹல்லேலூயா. என் விருப்பம் என்னுடைய விருப்பத்தின்படி அல்ல. ஆமென். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து அவரை பலப்படுத்தினான். எங்கெல்லாம் சுயம் சாகிறதோ, எங்கெல்லாம் தேவனுடைய சித்தம் செய்ய அர்ப்பணிக்கிறோமோ,
அங்கெல்லாம் பரலோக தூதர்கள் கீழே இறங்கி வருவார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஒரு நாள் ஒரு மண்டப கேம்பில் ஸ்தோத்திரம், ரோட்டு ஓரத்தில் ஒரு ஐயா, வயசான ஐயா, ஸ்தோத்திரம், நான் குளிச்சு நான் நல்லா சூப்பராக ட்ரெஸ் பண்ணிட்டு போயிருக்கிறேன். இந்த புல்லண்டு தான் போடுவேன் இப்படி எப்போதுமே. அந்த ஐயா ஒருத்தர் அப்படியே ரோடு வந்து இவ்வளோ உயரம் இருக்குது, பூமிக்கும் ரோட்டுக்கு எனக்கு பள்ளமாக இருக்குது. அந்த ரெண்டுக்கு இடையில இப்படி கால் விளங்காத ஒருத்தர் பிறண்டுக்கிட்டு ஐயோ என்னைய தூக்குங்கன்னு கத்துறாரு. எல்லாரும் ரோட்டில் அங்கே எங்கேயும் போயிட்டு இருக்கிறாங்க, யாருமே அவரை தூக்கலை. ஏன்னா அவர் உடம்பு சுற்றி அவருடைய மலம் ஒட்டி இருக்குது. அவர் ஒரு பிச்சைக்காரர், அவர் உடம்பை சுற்றி அவருடைய மலமே ஒட்டி இருக்குது, அவர் கையெல்லாம் மலம் இருக்குது. அதனால யாரும் பக்கத்தில் போக மாட்டேங்கிறாங்க. அல்லேலூயா. ஆக நமக்கு கடவுள் நமக்கு நம்முடைய ட்ரெஸ் அழுக்காயிரும், அது சுய வேலை செஞ்சா தூக்க மாட்டாங்க. அல்லேலூயா. நான் உடனே போனேன், அவரை கையை பிடிச்சேன். அவர் உடம்பெல்லாம் ஒரு மலம் ஒட்டி இருக்குது. கையை பிடிக்கும் போது அவர் கை ஏன் எங்கே பிடிக்கிறாரு, ஏன் ட்ரெஸ் எல்லாம் மலமாகுது. அல்லேலூயா. அவர் கையை வச்சு இங்கே பிடிக்கிறாரு. என்னை அவர் தூக்கும் போது ஐயா உங்க கையில மலம் இருக்கு, தூக்காது, என்னை பிடிக்காது சொல்ல முடியுமா? அவர் கையை வச்சு என்னை பிடிக்கிறாரு. அவரை தூக்கி உட்கார வைக்கிறேன். ஆமென். உடனே ஒரு போலீஸ்காரர் வந்தார். வந்து நீங்க பாத்துக்கிறீங்க, நான் போய் போண்டாவை டீ வாங்கிட்டு வரேன்னு சொல்லி அவர் போய் ஒரு போண்டாவை டீ வாங்கிட்டு வந்தார். அல்லேலூயா. நான் அவரை உட்கார வச்சிருந்தேன், அவருக்கு போண்டாவை டீ கொடுத்தோம். அவரை கொஞ்சம் அப்படி மரத்தில் உட்காருங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அவரை கொஞ்சம் பசியெல்லாம் ஆற்றி விட்டுட்டு போயிட்டு வரோம்னா நேராக நான் கடைக்கு ஒரு சாமான் வாங்க போகிறேன். உடனே நான் வீட்டுக்கு போய் திரும்ப குளிக்கிறேன். அல்லேலூயா. ஏன்னா என் கையெல்லாம் அப்படி இருக்குது, என் ட்ரெஸ் எல்லாம் அப்படி இருக்குது. அல்லேலூயா, ஸ்தோத்திரா. எனக்குள்ள சுய வேலை செஞ்சா ஆமே என் ட்ரெஸ்ஸு ஆமே அப்படின்னு பார்த்தா கடவுள் ஒரு வேலை உன்னை சோதிப்பா. ஒருத்தனை ரோட்ல பெறல வச்சுக்கிட்டு உன்னை சோதிப்பா. உனக்குள்ள சுய வேலை செய்யுதா, உனக்குள்ள அந்த செல்ஃப் அல்லேலூயா உனக்குள்ள வேலை செய்யுதா என்று யோசிப்பா. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை, இயேசு சிலுவை இல்ல, அல்லேலூயா. பரமக்குடியில ஒரு ஆள் இருக்காரு, அவர் சிலுவை இல்ல, அல்லேலூயா, ஓ சிலுவை, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். என்னுடைய சிலுவைன்னு சொல்லல, உன்னுடைய சிலுவை. அப்படின்னா உன்னுடைய பாடு, உன்னுடைய பிரச்சனை, உன்னுடைய கண்ணீர், உன் கஷ்டம் அதையெல்லாம் தூக்கிக்கிட்டு என்னை விட்டு ஓடிப்போ அல்ல, என்னை பின்பற்றி வா அப்படின்னு என்ன அர்த்தம்? அல்லேலூயா. உனக்குள்ள சுயம் வேலை செய்யக்கூடாது. அல்லேலூயா. உன் பாடுகளை நீ தூக்கி சுமந்துட்டு என்னை பின்பற்றி வா. அல்லேலூயா. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் சொல்றாரு, இந்த துன்ப பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் பிதாவே நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல. ஆமே. மரண வேதனையில் ஆத்துமா இருக்கிறது, அப்போ தேவனுடைய சித்தம் செய்யணும் ஒப்பு கொடுக்கிறார். ஓ நமக்கு அப்படிலாம் கிடையாது. கொஞ்சம் சுகமா இருக்கும் போதே நம்ம எப்போது சுயமாவா தான் யோசிப்போம், சுய சித்தம். அல்லேலூயா. ஆமென். பாடுகள் வழியே போகும்போது, துன்பத்தின் பாதையில கடந்து போகும்போது இயேசுநாதர் ஜெபம் பண்ணுகிறார், ஆகிலும் பிதாவே என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது. இப்ப ஒரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வருகிறா. நான் சொல்றேன், அவன் சுய வேலை செஞ்சா தூதனுக்கு ஆப்போசிட் யாரு? சாத்தான் இறங்கி வருவான். ஏன்னா நீ சாத்தானுடைய ராஜ்யத்தின் பிள்ளை, உனக்குள்ள செல்ஃப் அதிகமா வேலை செய்கிறது, நீ பிறர் நிலம் பார்க்கறது கிடையாது. அல்லேலூயா. சாத்தான் இறங்கி வருவான். ஆமென். நீ பிதாவே உங்க சித்தம் ஏன் சித்தம் அல்ல அப்படின்னு சொல்லி முடிய பரலோகத்திலிருந்து ஒரு தூதன் பரலோகத்திலிருந்து வாரதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரமாவது ஆகும். ஏன்? முதல் வானத்தை இறங்கணும், அப்புறம் 2வது வானத்திலிருந்து இறங்கணும், 3வது வானம் இருக்குது, 4வது வானம்லாம் பைபிள் இருக்குது, ஒரு 5 மணி நேரமாவது ஆகும். அல்லேலூயா. அப்படியா? அல்லேலூயா.
ஒரு ரெண்டு சொடக்கு போடுறதுக்குள்ள தூதன் பரலோகத்திலிருந்து இங்கே வந்துடுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம ஆண்டவர் ஒரு விசேஷித்த வல்லமையுள்ள தெய்வம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஆண்டவருடைய தூதன் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து இயேசுவை பலப்படுத்தினார். அல்லேலூயா. உனக்குள்ள சுய சாக தூதர்கள் உன்னை சந்திக்க வருவார்கள். அல்லேலூயா. உன்னை தேடி வருவார்கள், உன்னை ஆசீர்வதிக்க வருவார்கள். உனக்குள்ள சுய சாக உன்னோடு கூட கடவுள் உன்னோடு கூட நடக்க ஆரம்பிப்பா. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகச்சு. ஆமென். ஆகவே தெய்வ பிள்ளைகளே ஸ்தோத்திரம். ஆமென். நம்முடைய சித்தம் அல்ல. அல்லேலூயா. சில பேரை பார்த்தீங்கன்னா என் விருப்பத்தை மருமக செய்யலைன்னா போட்டுருவேன், வாழ விட மாட்டேன். மாமிக்கு பிரியமாக தான் மருமக என்ன செய்யணும், குடும்பத்தில் வாழணும். அல்லேலூயா. அப்போ மாமி என்ன நினைக்கிறா, என் சித்தம் தான் வீட்டில் நடக்கணும். ஆக அந்த வீட்டுக்குள்ளே யார் இருக்க மாட்டா, ஏசுனார் இருக்க மாட்டாரு, தூதர்கள் இருக்க மாட்டாங்க, உள்ள பேய் வந்துடும். அல்லேலூயா. அந்த மாதிரி ஒரு குடும்பத்தை கொண்டே போகக்கூடாது. என் வீட்டில் ஏன் ராஜ்யம்தான் அப்படின்னு சொல்லாத. அல்லேலூயா. ஆமென். ஆனால் அவங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிச்சிருப்பாங்க, இந்த வீட்டுக்கு இயேசுவே தலைவர். எங்க ஏசுனார தலைவர் வீட்டுக்குள்ள. ஆமென். ஓ ராஜ்யம்தான். அல்லேலூயா. ஸ்தோத்திரா. ஆமென். வீட்டுக்குள்ள யார் ராஜ்யம் இருக்கணும், ஆண்டவர் சொல்றதுபடி வாழணும். கடவுள் சித்தம் குடும்பத்தில் நடக்கணும். ஆமென். ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவர் சித்தத்தின்படி செய்யணும்பா. அல்லேலூயா. ஒரு ஆலோசனை சொல்றேன். ஆமென். அம்மா சொன்ன ஒரு ஆலோசனை சொல்றேன், ஆனாலும் கடவுள் விருப்பத்தின்படி நீங்க வாழணும்யா. அப்படி கடவுளை எல்லாத்துக்கும் கொண்டு வரணும். போடா அது செய்யடா அப்படின்னா ஏன் சித்தம் இல்ல, நீங்க போங்க, ஆனாலும் கடவுளுக்கு பிரியமா வாழுங்கய்யா. கடவுளை இடையில இழுக்கணும், அப்படியே கடவுளை இடையில இழுத்து கொண்டு வந்து பேசணும். அவருக்கு பிரியமா வாழுங்க, ஆமே கடவுளுக்கு பிரியமா வாழுங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம கடவுள் சித்தத்தை நம்ம குடும்பத்துக்குள்ள கொண்டு வருகிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நம்முடைய சித்தம் அல்ல, ஆண்டவருடைய சித்தம் நம்ம குடும்பத்தில் நடக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகுவதாக. ஆமென். ஆதியாகமம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 6 வரை வாசிப்போம். ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்பதற்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். பாருங்கள், இந்த இடத்துல நான் வாசிக்கும் பொழுது கடவுள் முதல் மனிதர்களாகிய இந்த ஆதாம் ஏவால கடவுள் படைச்சு ஆண்டவர் ஒரு பெரிய தோட்டத்துல ஆமென் இங்க இருந்துக்கிறீங்கன்னு சொல்றார். அந்த தோட்டம் இன்னைக்கும் ஈராக்கு தேசத்துல இருக்கிறது. அல்லேலூயா. நிறைய ஊழியக்காரங்க ஈராக்கு தேசத்துல பார்த்துட்டு வர்றாங்க. ஆதாம் ஹார்டன் அப்படின்னு சொல்லி மரத்துல பட்டையில எழுதி ஒட்டி வச்சிருக்கிறாங்களாம், ஆதாம் மரம். அல்லேலூயா. அப்போ ஸ்தோத்திரா, ஈராக்கு தேசத்துல இந்த ஏதேன் தோட்டம் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ இருந்த மாதிரி இல்ல, இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ அந்த மகிமையெல்லாம் அவர் எடுத்துட்டு போயிடுவார். ஆமென். ஸ்தோத்திரா. அப்போ அந்த ஏதேன் தோட்டம், அந்த ஏதேன் தோட்டத்துல கடவுள் முதல் மனிதனாகி ஆதாம் ஏவால கொண்டு போய் வைத்து இந்த மரத்தில் உள்ள பழங்களை எல்லாம் நீங்க சாப்பிடுங்கள். இப்போ கடவுளுடைய வார்த்தைக்கு எல்லாரும் கீழ்ப்படிவாங்க. ஆதாம் ஏவாள் சரி ஆண்டவரே, அந்த மரத்தெல்லாம் பழத்தெல்லாம் சாப்பிடுங்க. சரி ஆண்டவரே, சரி. அல்லேலூயா. உன் விருப்பம் அல்ல, ஏன் விருப்பம், அந்த பழத்தெல்லாம் சாப்பிடு. சரி ஆண்டவரே, சரி. ஆமென். ஸ்தோத்திரா. ஆனா ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்து பழத்தை நீ சாப்பிடக்கூடாது. இப்போ அவர் சித்தம் நடக்குது. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அவர் சித்தம், பழத்தை சாப்பிடக்கூடாது. சரி ஆண்டவரே. சாப்பிடாம இருக்கிறாங்க. கடவுள் காலையும் மாலையும் வந்து அவர்களோடு பேசுகிறார். பகலின் குளிர்ச்சியான வேலையிலே கடவுள் ஆதாம் ஏவாளோடு வந்து பேசுகிறார். பகலின் குளிர்ச்சியான வேலையினா அதிகாலை பகல், ஆமென், மாலை பொழுதிலே ஒரு பகல், 2 வேளையும் வந்து ஆண்டவர் ஆதாம் ஏவாளோடு பேசுகிறார். இப்படி இருக்கும் பொழுது அவர்கள் சுயம் அவர்களுக்கு வேலை செய்யல. யாருக்கு?
ஆதாம் ஏவாளுக்கு சுய வேலை செய்யல, அவர்கள் கடவுள் வார்த்தையின்படி வாழ்கிறார்கள். குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கிறது, குடும்பத்தில் சமாதானம் இருக்கிறது, நல்ல சுகம் இருக்கிறது, அவன் எல்லா ஆசீர்வாதமா போய்கிட்டே இருக்குது. அல்லேலூயா. குடும்ப ஆசீர்வாதமா போய்கிட்டு இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, ஆதாமுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன். அல்ல ஜோடி பொருத்தம், அல்ல சந்தோஷமா வாழுகிறாங்க. இதை ஒருவர் மேல ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. யார் அவரு? அவன் சாத்தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். ஆண்டவர் சித்தத்தின்படி பழம் சாப்பிடுறிய, ஆண்டவர் சித்தத்தின்படி அந்த மரத்தில் உள்ள பழத்தை ஆமி சாப்பிடாம இருக்கிறிய, ஆகவே நீங்கள் உங்களுக்குள்ள சுய வேலை செய்யல, ஆகவே இந்த நான் வாரம் பாரு, அல்லேலூயா, நான் வர்றேன் பாரு. அவன் வந்து சொல்றான், ஸ்தோத்ரா, எல்லா பழத்தையும் சாப்பிடக்கூடாது என்று கடவுள் சொன்னாரா? ஒரே வார்த்தை. அவங்க சொல்றாங்க, அப்படிலாம் ஆண்டவர் சொல்லல, எல்லாத்தையும் சாப்பிடலாம், ஆனா ஒரே ஒரு மரத்தில் உள்ள பழத்தை மட்டும் சாப்பிடக்கூடாது, தொடக்கூடாது அவன் அப்படின்னு சொன்னாருன்னு எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை, தொடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அல்லேலூயா. அப்போ நீங்க அதை சாப்பிட்டீங்கன்னா நீங்க சாகவே சாவீர்கள். அல்லேலூயா. கதை சோதரா பாருங்க, எல்லா மரத்தையும் பழத்தையும் நீங்கள் சாப்பிடலாம், ஆனா ஒரு மரத்துக்கிட்ட வரும்போது உங்களுக்குள்ள ஒரு பயம் வரணும், ஒரு கீழ்ப்படுதல் வரணும். இந்த மரத்தில் உள்ள பழத்தை சாப்பிடக்கூடாது. அல்லேலூயா. கதை ஸ்தோத்ரா. எல்லா கடவுளுடைய வார்த்தை வந்திருக்குது, உங்க இஷ்டப்படி நீங்க சாப்பிடலாம். கடவுள் வார்த்தை, நீங்க சாப்பிடலாம். ஆமென். நீங்க ஆண்டவர் விருப்பத்தை தான் நீங்க செய்யறீங்க, சுயமா நீங்க செய்யல, கடவுள் சொல்லியிருக்கார், அதனால நீங்க சாப்பிடலாம். ஆனா ஒரே ஒரு மரம், அந்த மரத்துக்கிட்ட வரும்போது ஆமென், விருப்பம் வேலை செய்யக்கூடாது, நம்ம விருப்பம். ஆமென். நிக்கணும், யோசிக்கணும், பயப்படணும், திரும்பிடணும். அல்லேலூயா. 6 நாள் நீங்க உலகத்துல உழைக்கலாம், கடவுள் சொல்லியிருக்காரு, நீங்கள் மனைவி பிள்ளைகளுக்காக உழைங்கள். ஆனா ஒரு நாள் அல்லேலூயா அங்கே நிக்கணும், யோசிக்கணும், கடவுள்கிட்ட வரணும், கடவுளை தேடணும். அல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கணும். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். என்ன பிரதர் ஆராதனைக்கு வரல, 2-3 வாரமா வரலையே அப்படின்னு கேட்டா, ஆமென், நேரமே இல்லை. ஆமென். ஒரு நேரம், ஒரு மணி நேரம் வந்து இருப்பது கூட நேரம் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லேலூயா. 1 மணி நேரம் கூட சுயம் என்கிறது நிறுத்த முடியல பிரதர். சுயத்தை 1 மணி நேரம் அடக்க முடியல. சுயம் ஆமென் ஸ்டாப் பண்ணி கடவுள் சமூகத்தில் உங்க சித்தம், ஆமென், என் சித்தம் அல்ல உங்க சித்தம், 1 மணி நேரம் வந்து என்னால கூட உட்கார முடியல. அல்லேலூயா. ஆமென். சுயத்துல ஓடிட்டே இருக்கிற, அல்லேலூயா, ஆண்டவர் சமூகத்துல 1 மணி நேரம் உட்கார முடியல. அவன் நீங்களும் இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. அல்லேலூயா. உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வந்துட்டே இருக்கலாம், அவன் எப்போ நான் வீட்டுக்கு போவேன். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்ரா. எப்போ நான் வீட்டு வாசப்படியை பார்ப்பேன், வீட்டுக்காரர் வருவார், அவருக்கு சமைச்சு போடணும், அவன் பிள்ளைகள் வருவாங்க, அதை பார்க்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துட்டே இருக்கணும். அல்லேலூயா. அது வந்து என்னது? சுயமா? சுயம் தானே அது. சுயம் இல்ல, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னைக்கு கர்த்தருடைய ஆராதனை நாள். இங்கே சுயத்துக்கு நான் இடம் கொடுக்காம இங்கதான் இருக்கணும், இங்கதான் நான் இருப்பேன், இங்கதான் நான் நேரம் செலவு பண்ணுவேன். ஏன்? இது ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள். இங்கே இப்போ கொஞ்ச நேரம் எனக்கு சுய வேலை செய்யக்கூடாது. போ அப்பாலவோ சாத்தானே, எனக்கு இடரலா இருக்கிறாய். யாரை பார்த்து சொல்றாரு? பேதுருவை பார்த்து. அல்லேலூயா. அப்பாலவோ சாத்தானே, எனக்கு இடரலா இருக்கிறாய். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரா. சுயத்துக்கு வேலை செய்ய செய்ய, சுயத்துக்கு அடி பணிய வானத்திலிருந்து யார் வருவா? சாத்தான் இறங்கி வருவா. வெரி குட்ரா, நீ தானே நம்ம ஆளு. எத்தனை வாரமா சபைக்கு போகல? 4 வாரமா போகல. உன்னை மாதிரி ஒரு ஆளை உலகத்துல பார்த்ததே கிடையாதுடா. 4 வாரமா சர்ச்சுக்கு போகாம எல்லா 24 மணி நேரமும் சுயத்துக்கே நீ ஓடிட்டே இருக்கிற. என்னுடைய வேலையே அதுதான், என்னுடைய விருப்பமும் அதுதான். ஓ சுயம் என்கிற கீய நான் உனக்குள்ள கொடுத்திருக்கிற, நீ ஓடிட்டே. ஆமென். ஸ்தோத்திரா. ஆண்டவர் சமூகத்தில் போய் இருக்கணும்னு சொல்றதே எனக்கு பிடிக்காது. அங்கே சுய வேலை செய்யாது, அங்கே கடவுளுடைய சித்தத்துக்கு நீ உட்கார்ந்து இருக்கணும். அதெல்லாம் இந்த காலத்துல யார் செய்வா? உழைக்கிறவன் செய்வானா? அல்லேலூயா. உழைக்காதவங்க போய் உட்கார்ந்துக்கு இருக்க முடியும்.
ஆக ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது நிறைய அர்த்தம் இருக்கிறது, நிறைய யோசிக்க வேண்டி இருக்கிறது. அல்லேலூயா. சாதாரணமா அல்ல ஆவிக்குரிய சபை என்பது. ஆமென். அது மேலோட்டமா எல்லா மதங்களை போல அல்ல. ஆமென். இங்கே சுய வேலை செய்யாது, இங்கே கடவுளே நினைச்சிட்டே இருக்கிறோம். இப்ப வானத்திலிருந்து யார் இறங்கி வருவா? ஆண்டவருடைய தூதர்கள் இறங்கி வருவார்கள், நம்மை பலப்படுத்துவார்கள். அல்லேலூயா. தோல்ல தட்டி கொடுப்பார்கள். நல்லது, உண்மையுள்ளவனாயிரு, கடவுள் உன்னை உயர்த்துவா. கடவுள் சமூகத்தில் சுயமெல்லாம் செத்து உட்கார்ந்துரு, கடவுள் உன்னை உயர்த்துவா. அங்கே ஆதாம் ஏவாளை பார்த்து அந்த சாத்தான் சொல்லுகிறான், நீங்கள் அந்த பழத்தை சாப்பிடும் போது உங்கள் கண்கள் திறக்கப்படும். அப்படியா? நீங்கள் தேவர்களை போல என்ன செய்வீர்கள்? மாறுவீர்கள். அல்லேலூயா. யார மாதிரி மாறுவீர்கள்? தேவர்களை போல. இப்ப உள்ள கிடக்கிறத யார் இப்ப கிளப்பி விடுறது? சாத்தான் கிளப்புறா. அல்லேலூயா. ஆமே. நீங்கள் தேவர்களை போல ஆகுவீர்கள். அல்லேலூயா. உங்களுக்குள்ள ஒரு பெருமை வரக்கூடாது. அந்த சின்ன தம்பி கதவை தள்ளிக்கிட்டு இருக்க பாருங்க. அல்லேலூயா. பாருங்க, தேவர்களை போல மாறுவீர்கள், உங்கள் கண்கள் திறக்கப்படும். அப்படியே என்னத்தை கிளப்புறது தெரியுமா? சுயத்தை கிளப்புறது. அல்லேலூயா. சில பேர் உங்களை தோல்ல தட்டி, உங்க அப்பா எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா? அப்பாலே, ஓ சாத்தானே, நீ எனக்கு இடரலா இருக்கிறாய். அல்லேலூயா. உங்க அப்பா எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா அப்படின்னு தோல்ல தட்டி கொடுத்தா, அப்பாலே, ஓ சாத்தானே, எனக்கு நீ இடரலா இருக்கிறாய். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஸ்தோத்திரா. நான் ஒரு நாள் சென்னையில் ஒரு பெரிய பணக்காரருடைய காரில் போய்க்கிருந்தேன். அல்லேலூயா. என் மனைவியுடைய சொந்தக்காரர் போகும்போது அவருக்கு அந்த காரில் அந்த டிரைவர் என்னை ஏற்றிட்டு போகிறார் ஒரு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு இடத்துக்கு. அப்போ அவர் கேட்டார், நீங்கள் சாருக்கு என்ன வேணும்னு கேட்டார். நானுங்க சாருக்கு நெருங்கிய சொந்தக்காரர் தான், இன்னும் உறவுலாம் சொல்லலை, ஒரு நெருங்கிய சொந்தக்காரர் தான். அப்படியா? நெருங்கிய சொந்தக்காரா, என்ன வேணும்? ஆமே. நான் சொல்கிறேன், அவரு தங்கச்சியை கல்யாணம் முடிச்சிருக்கா. அப்படியா? சார் தங்கச்சியை கல்யாணம் முடிச்சிருக்கீங்களா? சார் வணக்கம் சார் அப்படின்னு சொன்னா திரும்பிக்கிட்டு, வணக்கம் அப்படி சொல்லி பேசிட்டு இருக்கும்போது அவன் எனக்கு ரொம்ப மரியாதை கொடுக்குற மாதிரி தெரிஞ்சு. நான் சொன்னேன், எல்லாத்தையும் விட ஒரு பெரிய பணக்காரர் எனக்கு இருக்காரப்பா. அப்படியா சார்? அவர் எங்க இருக்காரு? வானத்தில் இருக்கிறார். அவன் ஆண்டவர் அறியாதவன். அல்லேலூயா. வானத்தில் இருக்கிறான்னு சொன்னேன். அப்படியே வானத்தில் இருக்காரா? என்ன சார் சொல்றீங்க? குழப்பறிய? அவர் தான்டா இயேசு கிறிஸ்து. அவர் எல்லா மனிதனை விட பெரிய பணக்காரர் அவர் தான். அவருக்கு நான் நெருங்கிய சொந்தக்காரன்டா. அல்லேலூயா. ஸ்தோத்திரா. சரி சார் சரி சார் சொல்லிட்டு அவன் மட ஓடிட்டு போறான். பாருங்க, நான் எங்க யாரை கொண்டு போறேன்? ஆண்டவர் எனக்கு ஒரு பெரிய சொந்தக்காரரா இருக்கிறார். அவர் உலகத்தில் இருக்கிற எல்லாரை விட பெரிய பணக்காரர். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஓ சாத்தா சொல்றா, நீங்கள் இதை பழத்தை சாப்பிடும் பொழுது உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் தேவர்களை போல மாறுவீர்கள். அல்லேலூயா. இப்ப அந்த பழத்தை பார்க்கும்போது ஆதாம் ஏவாளுக்கு சோதனை மேல் சோதனை போதுமாடா சாமின்னு சொல்றது மாதிரி அந்த பழத்தை திரும்ப பார்க்கும்போது அந்த பழம் தன்னை இழுக்குது ரொம்ப. அல்லேலூயா. சாத்தா சொன்ன பின்னாடி பார்க்கிறா. அல்லேலூயா. சாத்தா சொன்ன பின்னாடி பழத்தை பார்க்கும்போது பழம் ரொம்ப கவர்ச்சிகரமா தெரிகிறது, கண்கள்ல இச்சை பெறுகிறது, மனசுல விருப்பம் பெறுகிறது, சுய வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. சுயத்துக்கு ஆமென் பேங்கே பக்கத்துல தான் நிக்கிறாரு. அல்லேலூயா. சுயம் பயங்கரமா வேலை செய்யுது, நாக்கு ஊறுது. அல்லேலூயா. ஸ்தோத்திரா. இருதய வாஞ்சிக்கிறது பழத்தை, கண்கள் பதறுது பழத்தை சாப்பிட. அல்லேலூயா. அவளும் பறித்தால் சாப்பிட்டால் புருஷனுக்கு கொடுத்தார். 100% சுயத்துக்கு அடிமைப்பட்டாச்சு. அல்லேலூயா. சுயத்துக்கு அடிமையாயிட்டாங்க, கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போயிட்டாங்க. அல்லேலூயா. சாத்தானுக்கு அடிமையா மாறி போயிட்டாங்க. அல்லேலூயா. ஸ்தோத்ரா. ஆமென். சாத்தான் சொல்றான், நீங்கள் நன்மை தீமையில் அறிவீர்கள், தேவனை போல மாறுவீர்கள். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஏதேன் தோட்டத்தை விட்டு கடவுள் அவர்களை துரத்தினார். அந்த ஆதாம் ஏவாளை விட்டு கடவுள் விலகினார். அவர்களை துரத்தினார், தோட்டத்தை விட்டு அவர்களை விட்டு ஆண்டவர் விலகினார்.
அவளுக்குள்ளே சாபம் வந்தது, கண்ணீர் வந்தது, வேதனை வந்தது, அவன் தரித்திர வந்தது, வியாதி வந்தது. அல்லேலூயா. ஆதாம் ஏவாளுக்குள்ள எவ்வளவு வந்தது பாத்தீங்க? கண்ணீர் வந்தது, பாடுகள் வந்தது, தரித்திர வந்தது, பசி வந்தது, பட்னி வந்தது. ஆமென். கண்ணீர் கவலை வந்தது, எல்லாம் வந்துருச்சு. சாபம் வந்தது. ஆமென். ஸ்திரியை பார்த்து சபிக்கிறார், நீ கர்ப்பவதியாகி பெரிய வேதனையோடு குழந்தை பெறுவாய். அல்லேலூயா. சாபத்தை கடவுள் ஏவாள் மேல வைக்கிறார். ஆக ஒரு மனிதன் சுயத்துக்கு அடிமைப்படும் பொழுது அவனுக்கு இவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வருகிறது. ஒரு மனிதன் சுயத்துக்கு அடிமைப்படாம இருந்தா, அல்லேலூயா, ஆமென், கடவுள் சித்தம் தான். கடவுளுடைய விருப்பம் என் வாழ்க்கையில நடக்கட்டும். அல்லேலூயா. என் சித்தம் அல்ல ஆண்டவரே, உங்க சித்தம் என் வாழ்க்கையில நடக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஆக ஆண்டவர் சொல்லுகிறாரு, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினான், அவன் தன்னை தானே வெறுத்து. பாருங்க அந்த வசனம் எவ்வளவு ஒரு ஆழமான வசனம். அவன் மத்தேயு 16ஆம் அதிகாரத்துல 24 இருக்குது. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினான். ஆமென். யோவான் 16:24 அவன் தன்னை தானே வெறுத்து. அல்லேலூயா. ஆமென். அப்படின்னா என்ன? சுயம் சாகணும். அல்லேலூயா. தன்னை தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டே என்னை பின்பற்ற கடவை. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. யாக்கோபு, அவன் யாக்கோபுடைய வாழ்க்கையை கொஞ்சம் பார்ப்போம். ஆதியாகமம் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம். இன்னொரு வசனத்தை பார்ப்போம். மல்கியா 1ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தை வாசிங்க. மல்கியா 1ஆம் அதிகாரம் 2-3. நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர் என்றீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், ஏசா யாக்கோப்புக்கு சகோதரன் அல்லவோ? ஆகிலும் யாக்கோப்பை நான் சிநேகித்தேன், ஏசாவையோ நான் வெறுத்தேன். கடவுள் யாக்கோபை சிநேகித்தேன் சொல்றாரு, ஏசாவை நான் வெறுத்தேன் ஏன்னு சொல்லுகிறாரு. ஆதியாகம புஸ்தகம் 27ஆம் அதிகாரத்துல 43 to 46 வரை வாசிப்போம். என் மகனே, நான் சொல்லுவதை கேள். இப்போ ரெபேக்காள் தன் மகன் யாக்கோபை பார்த்து சொல்றா, மகனே நான் சொல்லுவதை நீ கேளு. கேட்டு எழுந்து புறப்பட்டு ஆரானில் இருக்கிற என் சகோதரனாகிய லாபானிடத்திற்கு ஓடி போய், உன் சகோதரனுடைய கோபம் தனிய மட்டும் சில நாள் அவனிடத்திலே இரு. உன் சகோதரன் உன்மேல் வைத்த கோபம் தணிந்து நீ அவனுக்கு செய்ததை அவன் மறந்த பின் நான் ஆள் அனுப்பி அவ்விடத்திலிருந்து உன்னை அழைப்பிப்பேன். நான் ஒரே நாளில் உங்கள் இருவரையும் ஏன் இழந்து போக வேண்டும் என்றார். இப்போ இந்த யாக்கோபை கடவுள் சிநேகித்து ஏசாவையோ வெறுத்து என்ன ஆண்டவர் ஏன் சொல்றாருன்னா, யாக்கோபு என்கிற இந்த தேவ மனிதன் அவன் சின்ன பிள்ளையில இருந்தே தாய் தகப்பன் சொல்லுவதை கேட்டு வளர்ந்த பிள்ளை. அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். அவன் பிறக்கிறதுக்கு முன்னையே கடவுள் அவனை குறித்து சொல்லுகிறார். அல்லேலூயா. நான் யாக்கோபை சிநேகிக்கிறேன். அதனாலதான் ஒரு பாட்டு இருக்குது, நான் கருவுல இருக்கும் போதே தாய் எனக்கு உருவாக முன்னதே எனக்கு தரிசனங்கள் எல்லாம் வச்சு, எனக்கு ஊழிய அழைப்பெல்லாம் வச்சு நான் எப்படி வாழ்வேன்னு சொல்றதெல்லாம் நீங்க எனக்கு நியமிச்சிட்டீங்க அப்படின்னு இப்போ ஒரு புதுசா ஒரு பாட்டு வந்திருக்குது. பாருங்க, யாக்கோபை கடவுள் பிறக்கிறதுக்கு முன்னையே அவன் அப்படித்தான் இருப்பான்னு கடவுள் தெரிந்து கொண்டார். ஏசாவை அவன் பிறக்கிறதுக்கு முன்னையே அவன் அப்படித்தான் இருப்பான் என்று கடவுள் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆக யாக்கோபு, நீங்க வேதத்தை நீங்க வீட்டுல போய் ஆழமா படிங்க. ரெபெக்காள் சொல்லுகிறார், நான் சொல்லுவதை கேளு. அப்படின்னா அந்த மகனுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் வருவதற்கு என்ன காரணம் என்றால், நீ அம்மா அப்பா சொல்றதை நீ கேளு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபு குணசாலியும் கூடார வாசியுமாயிருந்தார். அல்லேலூயா. அதனாலதான் யாக்கோபை கடவுள் சிநேகிக்கிறார். ஏசாவை ஏன் ஆண்டவர் வெறுத்தேன்னு சொல்லுகிறா? ஆதியாகம புஸ்தகம் 27:46 வாசிங்க.
ஆதியாகமம் புஸ்தகம் 27:46. பின்பு ரெபெக்காள் ஈசாக்கை நோக்கி, ஏத்தின் குமாரத்திகள் நிமித்தம் என் உயிர் உனக்கு வெறுப்பாய் இருக்கிறது. இந்த தேசத்து பெண்ணாகிய ஏத்தியின் குமாரத்திகளில் யாக்கோபு ஒரு பெண்ணை கொள்வானையானில் என் உயிர் இருந்து ஆவதென்ன என்றாள். பாருங்க, இந்த ஏசா அம்மா அப்பாட்ட கேட்காமலே ஒரு கானானிய பெண்ணை திருமணம் முடிச்சிருக்கிறான். ஏன்? அவனுக்கு சுய சித்தம் தான் வேலை செய்கிறது. அல்லேலூயா. அவனுக்கு அவன் சுய வேலை செய்யாம அதை நிறுத்தி அம்மா அப்பா சொல்றத அவன் கேட்டு அப்படி போகிற குணம் அவனுக்கு கிடையாது, சுயம். அல்லேலூயா. அவனா போய் ஒரு கானானிய பெண்ணை முடிக்கிறான். அவங்க ரெபெக்காளுக்கு மன நோவா இருக்கிறாங்க, உயிரை வெறுக்கிறது மாதிரி ஆளாவ வர்றா. அல்லேலூயா. இப்போ தன் தம்பி யாக்கோபு அம்மா அப்பா சொல்றதை கேட்டு கீழ்ப்படிஞ்சு லாபான் வீட்டுக்கு போனதை கேள்விப்பட்டு அம்மா அப்பா கண்களுக்கு காணானிய பெண்கள் அருவருப்பா இருக்கிறார்கள் என்று அப்படி யோசித்து ஆதியாகம புஸ்தகம் 28:8-9 படிங்க பாபா. ஆதியாகம புஸ்தகம் 28:8-9. கானானியருடைய குமாரத்திகள் தன் தகப்பனாகிய ஈசாக்கின் பார்வைக்கு ஆகாதவர்கள் என்பதை ஏசா அறிந்ததினாலும் ஏசா இஸ்மாவேலிடத்திற்கு போய் தனக்கு முன்னிருந்த மனைவிகளும் அன்றி ஆபிரகாமினுடைய குமாரனாகிய இஸ்மவேலின் குமாரத்தையும் நெபவேத்தியின் சகோதரியாகிய மகலாத்தையும் விவாகம் பண்ணினான். பாருங்க, அவனோ விவாகம் பண்றான். அல்லேலூயா. அவனா போய் அவனாவே இஸ்மவேலுடைய குமாரத்திய அவனா உருவாக மாட்டான். என்ன குறிக்கிறது? சுயம் வேலை செய்கிறது. சுயத்திலேயே ஓடுறா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மனுஷன் எப்படி ஆசீர்வாதமா வாழுவான் என்றால் அவன் சுய வேலை செய்யக்கூடாது. அவங்க அம்மா அப்பா விருப்பம் தான் அவன் வாழ்க்கையில வரணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவனா போய் இஸ்மவேல் குமாரத்திய அப்ப அவன் பிறக்கிறதுக்கு முன்னே கடவுள் சொல்றாரு, நான் ஏசாவை வெறுத்து அவன் யாக்கோபை நான் சிநேகித்தேன். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்முடைய தலையெழுத்தை இப்படிதான் இருப்பா, இதுல மாறவே மாட்டான்ங்கிறது ஒரு கடவுளுடைய தீர்மானம். சுயத்துல தான் ஓடுவான், யாரு சொல்றதையும் கேட்க மாட்டான், கீழ்ப்படிய மாட்டான். அல்லேலூயா. ஆனா ரெபெக்காள் சொல்லுகிறா, மகனே நான் சொல்லுவதை கேளு. அல்லேலூயா. நான் சொல்றதுபடி நீ போகும்போது யாக்கோவை பேய் கூட்ட சந்திக்குது. யாக்கோவை அப்படித்தானே, பைபிள் அப்படித்தானே இருக்குது. யாக்கோவு பிரயாணம் பண்ணி போகும்போது பேய் கூட்டம் யாக்கோவை சந்திக்கிறது. எத்தனை பேர் ஆமேன் பேய் கூட்டம் சொல்லுவீங்க? கை தூக்கி அலையே சொல்லுங்க பாபா. யார் சந்திக்கிறது? இப்பதான் பைபிளே நீங்க படிக்கலன்னு சொல்றது வெட்ட வெளிச்சத்துக்கு வருது. தேவ தூதர்களுடைய கூட்டம் சந்திக்கிறது. அல்லேலூயா. வானம் திறந்திருக்கிறது, தேவ தூதர்கள் இறங்குகிற ஏறுகிற இடமா இருக்கிறது. ஆனா கர்த்தர் மேல நிக்கிறத சொப்பனத்துல பாக்குறா. அல்லேலூயா. ஏனென்றால் அவனுக்குள்ளே சுய வேலை செய்யல. அவங்க அம்மா அப்பா சொல்றதுபடி ஓடிக்கிட்டு இருக்கிறா. அங்கே கர்த்தர் அவங்களோட தரிசனமாகிறா. அல்லேலூயா. ஆனா ஏசாவை பாருங்க, ஒரு தடவையாவது தேவ தூதனை சந்தித்தானா? கடவுள் அவனோடு பேசினானா? ஏசாவுடைய சந்ததி எப்படி சந்ததியா போகுது? ஒரு பாவமான சந்ததியா. அல்லேலூயா. ஒரு அருவருப்பான சந்ததியா போகிறது. ஏன்? அவன் சுயத்திலேயே ஓடிக்கிறவன், சுயத்தையே சிந்திச்சுட்டே இருக்கிறவன், தான் என்ன விரும்புகிறானோ அதுதான் நடக்கணும். அல்லேலூயா. அது ஆண்டவர் நம்ம இப்படிதான் இருப்போம் என்கிறத தலையெழுத்தை எழுதி வச்சுட்டாரு. அல்லேலூயா. அது சாகணும்னா தேவனுடைய சமூகத்துல தான் அது உரியப்படணும். அந்த அக்கினி, தேவனுடைய அக்கினி தான் நம்மளை அழிக்கணும். அந்த சுயம் என்கிறத பரலோக ஆவியினாலே அதை அழித்து என் சித்தம் அல்லப்பா, உங்க சித்தம் என் வாழ்க்கையில நடக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு பொண்ணு பார்த்துருக்கும் போது எங்க அம்மா சொன்னாங்க, ஐயா உனக்கு பெண்ணு பார்த்துருக்கியா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான் என்ன நிறம்னு கேட்டேன். மா நிறம் சொன்னான். சிவப்பு நிறம் சொன்னா பார்க்கலாம், கருப்பு நிறம் சொன்னா அது ஒரு கருப்பு, பச்சைன்னு சொன்னா அது ஒரு கலரு. மா நிறம் சொன்னா மாவுக்கு என்ன கலர் இருக்குது? ஒரு கலரும் இல்லை. புது நிறம் சொல்றதை தான் சொல்றாங்க. அல்லேலூயா. நான் பெண்ணை பார்த்ததே கிடையாது. அல்லேலூயா. எனக்கு பெண்ணு பார்த்துருக்குன்னு சொன்னாங்க. அல்லேலூயா. சரிம்மா, நான் பெண்ணை பார்த்ததே கிடையாது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா இந்த காலத்தில் உள்ள ஆட்கள் எப்படி இருக்கிறாங்க?
அவனுக்கு போய் பார்த்து அவனுக்கு பேசிட்டு அவனை போய் சந்தித்து அவளுக்கு முடியெல்லாம் வந்து அங்கே படைசி வர தொங்குதா. அல்லேலூயா. அவன் ஸ்தோத்திரம் நல்ல சுண்டி விட்டா சிகப்பாக இருக்காளா. அல்லேலூயா. நல்லா அழகா இருக்காளா, தோரணையாக இருக்காளா, இதெல்லாம் பார்த்து அல்லேலூயா ஸ்தோத்திரா. நம்ம சொன்னோம்னா இந்த காலத்து பயல்கள் சொல்கிறானே அதெல்லாம் அந்த காலம் பாஸ்டர், இந்த காலம் வந்து இப்படி தான், இந்த காலம் இப்படி தான் சொல்கிறான். அல்லேலூயா ஸ்தோத்திரா. ஆமென். இந்த காலத்தில் கொஞ்சம் மனுஷர்கள் மாதிரி அந்த காலத்தில் இருந்திருக்கிறாங்க. விளக்குதா இல்லையா? அந்த காலத்தில் மனிதர்கள் மாதிரி அந்த காலத்தில் இருந்திருக்காங்க. அம்மா சொல்லவே நாங்கள்லாம் முடிச்சிட்டோம். எங்களுக்கு யாருமே பார்த்ததே கிடையாது. எங்கள் அண்ணனுக்கு அப்படி தான். அல்லேலூயா. அண்ணனுக்கு ஒரு பொண்ணை பார்த்துருக்கியான்னு சொன்னாங்க, முடிச்சிட்டோம். நாங்கள் பெண்ணை பார்த்ததே கிடையாது. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல மனைவியை கொடுத்துருக்கிறா. என் குடும்பம் சூப்பராக ஓடி இருக்கிறது. ஏன்? எனக்குள்ள சுயம் என்ன செய்யலை, வேலை செய்யலை. எங்கள் அம்மாவுடைய விருப்பா. அல்லேலூயா. ஆமென். எங்கள் அம்மா அப்பாவுடைய விருப்பம் என் வாழ்க்கையில் வருது. இப்போ நான் மாத்திரம் இல்லை, என் குடும்பத்து மேலே யார் கையெல்லாம் இருக்கிறது? எங்கள் அம்மா கை இருக்குது, எங்கள் அப்பா கை இருக்கிறது. ஆமென். ஏன்னா அவங்க விருப்பம். இப்போ கர்த்தர் என்னை தண்டிக்க மாட்டார், என்னை ஆசீர்வதிப்பார். ஏன் விருப்பம் இல்லை ஆண்டவரே. அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். கடவுளுடைய கை இருக்குது நம்ம மேலே. ஏன்? சுயமா ஒன்று வேலை செய்யலை. ஆமென். தாய் தகப்பன் ரெபெக்காள் சொல்றது போல, மகனே நான் சொல்லுவதை கேளு. அல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கையில சுய வேலை செய்யக்கூடாது, கடவுள் சித்தத்துக்கு பூர்ணமா ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர் கெத்செமனே தோட்டத்தில் சொல்லுகிறான், என் சித்தம் அல்ல உங்க சித்தத்தின்படியே ஆக கடவது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஸ்தோத்திரம். ஆக ஏசா அவனுடைய இஷ்டத்துக்கு பெண்ணுகளை முடிச்சு அவன் ரொம்ப ஒரு பாவமான சந்ததியா இந்த உலகத்துல ஆண்டவர் விட்டு விலகி போன ஒரு மனிதனாக இருந்தான். யாக்கோபு அப்படி அல்ல, அம்மா சொல்றதை கேட்டு போனா. அல்லேலூயா. ஒரு சூப்பரான ஒரு ஆமென் மனைவி. யார் பேர் என்ன? பேரு யாக்கோபு. மனைவி பேர் என்ன? ராகேல். லேயாள் ராகேல். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ராகேல் லேயாள் ரெண்டு கிடைச்சது. அல்லேலூயா. ஒண்ணுக்கு தான் போனா, ஆனா ரெண்டு கிடைச்சது. அல்லேலூயா. அந்த நாட்களில் எவ்வளவு மனைவி வச்சிருக்கலாம். ஆகவே ரெண்டு மனைவிய மாம மகளைய முடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அல்லேலூயா. ஒரு ஆசீர்வாதமான குடும்பமா யாக்கோபு குடும்பம் போயிருச்சு. அல்லேலூயா. கடவுள் சொல்றாரு, நான் ஏசாவை வெறுத்தேன், யாக்கோபை நான் சிநேகித்தேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவட்டு. ஆக நம்முடைய வாழ்க்கையில சுயம் சாகணும், கடவுள் சித்தா நம்ம வாழ்க்கையில நடக்கணும். அல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்க போகிறோம். ரோமர் 12:2. ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். அல்லேலூயா. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம், பாருங்க அதுல எழுதி இருக்குது. நீங்க உலகத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க உங்களை மாற்றிக்கொள்ளாம, அதுக்கேற்ற வேஷம் தரிக்காம, அல்லேலூயா, தேவனுடைய நன்மை எது, அவருடைய பிரியம் எது, அவருடைய பரிபூர்ணமான சித்தம் எது என்று பகுத்து அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அல்லேலூயா. எல்லா கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? அல்லேலூயா.